இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மொத 3 வசனங்கள். அதுக்கு முன்னாடி இந்த புஸ்தகம் 1 கொரிந்தியருக்கான ஒரு அறிமுகத்த நம்ம பார்க்கலாம். முதலாவதாக கொரிந்து பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம் அப்படிங்கிறத சுருக்கமா நான் சொல்லிடுறேன். இது ரொம்ப ஆம், அதிகமாக, வேகமாக வளர்ந்து வந்த ஒரு பட்டணமாக இருந்தது. ஒரு பிசினஸ் சென்டரா இருந்துச்சு. அது மட்டுமல்ல, பல்வேறு மதங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம். பிலோசாபிக்கல் திங்கிங் வந்து தத்துவ சிந்தனை அதிகம் கொண்ட ஒரு ஆஹ், இடமாக அது இருந்தது. பல கலாச்சாரங்கள் அந்த இடத்துல ஒன்று கூடி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பிஸ்னஸ் சென்டர், அது மட்டும் இல்லை ஒரு மத மையம், தத்துவ ஞானிகள், தத்துவம் பேசுபவர்கள் இவங்கெல்லாம் நிறையா அங்கே இருந்தாங்க. பல்வேறு கலாச்சாரங்கள் ஒன்று கூடி வாழும் ஒரு இடமாக அந்த இடம் இருந்தது. அதாவது கொரிந்து பட்டணம் இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த பட்டணத்துல இருக்கிற சபைக்கு தான் இந்த நிருபத்தை பவுல் எழுதுகிறார். சரி, இப்ப நம்ம முக்கியமான பிரச்சனைகள்லாம் என்னென்ன இந்த முதலாவது கொரிந்து நிருபத்துல, கொரிந்தியர் நிருபத்துல என்ன மாதிரியான பிரச்சனை எல்லாம் அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கு, எந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் குறித்து பவுல் பேசுறாரு அப்படிங்கிறத நான் ஒரு ஒரு பரவலான கண்ணோட்டமா நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டு நம்ம போக போக அ இந்த வசனங்களோட நம்ம போக போக நம்ம நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கலாம். மொத இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, உலக ஞானமா அல்லது தேவனுடைய சத்தியமா அப்படிங்கிற பிரச்சனை. 1வது அதிகாரத்திலிருந்து 4வது அதிகாரம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் பெருமை உள்ளவளா பெருமை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. ஆம், யாருக்கு வந்து நம்ம உண்மையிலே எந்த தலைவருக்கு நம்ம உத்தமமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்புறம் ஒரு பிலோசாபிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அந்த காலத்துல இருந்த தத்துவத்தினுடைய தாக்கம் அவங்க மேல இருக்கு. ஸோ அந்த தத்துவமா, அது உலக ஞானமா அல்லது தேவனுடைய சத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கும் இங்க பவுல் வந்து பதில் சொல்றத நம்ம பார்க்குறோம். அத வந்து நம்ம முக்கியமாக 1வது அதிகாரத்திலிருந்து 4வது அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அடுத்தது நீங்க 5வது அதிகாரத்திலிருந்து 7வது அதிகாரம் வரைக்கும் நீங்க பார்க்கும்போது, பவுல் பல்வேறு அறநெறி சார்ந்த மாரல் ஃபெயிலியர்ஸ், மாரல் ப்ராப்ளம்ஸ் அத அட்ரஸ் பண்றாரு. என்ன மாரியான அறநெறி சார்ந்த, உறவு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னா, செக்ஷுவல் இம்மொராலிட்டி, பாலியல் அரண் அ அ நெறி இல்லாத ஒரு முறை. பாலியல் ரீதியில நெறி இல்லாத முறை. அப்புறம் பார்த்தீங்கன்னா, விசுவாசிகள் மத்தியில ஒருத்தங்களுக்கு விரோதமாக அ கோர்ட்டுக்கு செல்வது, லா சூட் போடுவது. அப்புறம் கிறிஸ்தவ கிறிஸ்தவத்துல இயேசு கிறிஸ்துவுடைய வழியில இருக்கிற அந்த சுதந்திரத்தை துர்ப்பிரயோகம் பண்றது. ஆண்டவர் சுதந்திரம் கொடுத்துட்டாரு. ஆனா அந்த அந்த சுதந்திரத்தை துர்ப்பிரயோகம் பண்றது. அப்புறம் திருமணம், ஆ திருமணம் இல்லாமல் இருப்பது. அப்புறம் பாலியல் உறவுல தூய்மை, பரிசுத்தம் இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்கள இங்க இந்த 5வது அதிகாரத்திலிருந்து 7வது அதிகாரம் வரை உள்ள அந்த வசனங்கள்ல பவுல் சொல்றத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது நம்ம 8வது அதிகாரத்திலிருந்து 10 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது, அங்க ஐடாலட்ரிய பத்தி பேசுறாரு. விக்கிரக ஆராதனை பத்தி பேசுறாரு. கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற அந்த சுதந்திரத்த பத்தி அவர் பேசுறாரு. ஸோ கிறிஸ்தவர்கள் வந்து சுதந்திரத்த கண்ட மாதிரி யூஸ் பண்ணலாமா? அல்லது சுதந்திரத்த ஒரு ரெஸ்பான்சிபிள் சென்ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு பொறுப்போட, கிறிஸ்தவ பொறுப்போட நம்ம யூஸ் பண்ணலாமா? அப்படிங்கிற பல்வேறு காரியங்கள இந்த 8வது அதிகாரத்திலிருந்து 10வது அதிகாரம் வரை உள்ள வசனங்கள்ல அவர் பேசுறாரு. அதுக்கப்புறம் 11லிருந்து 14 வரைக்கும் பார்க்கும்போது, சாப்டர்ஸ் 11 த்ரூ 14 பார்க்கும்போது, அங்க கர்த்தருடைய பந்தி எப்படி துர்ப்பிரயோகம் பண்ணப்படுது, அப்யூஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறத பத்தி அவர் பேசுறாரு. எப்படி ஆராதனையில ஒழுங்கு கிரமம் இல்லாம போகுது, அதை எப்படி ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிறத பத்தி பேசுறாரு. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த வரங்களை குறித்து பேசுறாரு. அ அன்ப பத்தி பேசுறாரு. அன்பு தான் எல்லாத்த காட்டிலும் ஒரு பெரிய வர்ச்சு, பெரிய ஒரு அம் ஒ ஒ ஒரு காரியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு. அன்பு தான் எல்லாத்த காட்டிலும் பெருசு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ இப்படி பல்வேறு காரியங்கள
பவுல் வந்து 8வது அதிகாரத்து 11லிருந்து 14 வரைக்கும் அவர் பேசுறாரு. அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா 15வது அதிகாரத்துல ஆம், உயிர்த்தெழுதல் மற்றும் கிறிஸ்தவ நம்பிக்கையை பத்தி அவர் பேசுறார். நாம நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஆம், விசுவாசிகளாக சரீர சரீரத்தோட நம்ம என்ன செய்வோம், உயிரோடு எழும்புவோம் அப்படின்னு பேசுறாரு. பாடிலி ரிசரக்ஷன், இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேர்ட். பாடிலி பாடிலி ரிசரக்ஷன், நம்ம சரீரத்தோட உயிரோடு எழும்புவோம் அப்படிங்கிறத பத்தி பேசுறாரு. உயிர்த்தெழுதலே இல்லை அப்படிங்கிற கருத்து, முக்கியமா கிரேக்க பிலாசபியை அவர் நிராகரிச்சு பேசுறாரு. பல்வேறு தாக்கங்கள் கிறிஸ்தவங்க மேல அன்னைக்கு இருந்துச்சு. அவங்க அவங்க வந்து ஆம், ஒரு சிலர்லாம் டீச் பண்ணாங்க ரிசரக்ஷன்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு விரோதமாக அவர் வந்து உபதேசங்களை கட்டமைக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த இந்த புஸ்தகத்தின் மூலமாக எப்படி நாம ஆவிக்குரிய ரீதியில இன்னும் வளர முடியும், சபையில ஒற்றுமையா இருக்க முடியும், இன்னும் எப்படி பரிசுத்தமா இருக்க முடியும், அன்புல எப்படி வளர முடியும், அப்புறம் டாக்ட்ரைனல் கிளாரிட்டி, உபதேச தெளிவுல எப்படி நாம வளர முடியும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை இங்க அவர் சொல்றாரு. அது மட்டுமல்ல, எப்படி கிறிஸ்தவர்கள் விசுவாசிங்க அறநெறி சார்ந்து ஒழுங்கு கிரமம் இல்லாத, அதாவது மாரலி கரப்ட் கல்ச்சர், அதுல எப்படி நம்ம வந்து ஆண்டவருக்கு பிரியமா வாழ்றது அப்படிங்கிறத மிக முக்கியமாக இந்த இதுல வைக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த நிருபத்தை எழுதினவர் பவுல். எப்போ எழுதியிருப்பாரு? ஏடி 54ல எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்காலர்ஸ் சொல்றாங்க. ஏடி 54ல எபேசு பட்டணத்திலிருந்து அவர் எழுதியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பல்வேறு கேள்விகள் கொரிந்து பட்டணத்தை குறித்து அவருக்கு வந்த ரிப்போர்ட்ஸ், நான் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன், உங்களை குறித்து நான் இதை கேள்விப்படுறேன் அப்படின்லாம் அவர் சொல்றார். ஸோ எதெல்லாம் அவர் கேள்விப்பட்டாரோ, அவங்களுக்கு என்ன மாதிரி கேள்விலாம் இருந்துச்சோ அவைகளுக்கு எல்லாம் பதில் சொல்லும் விதமாக இவர் எழுதுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம டைம் லைன் பார்த்தோம்னு வச்சுங்களேன், இந்த இந்த நிருபத்தை எழுதுவதற்கான ஒரு டைம் லைன், ஒரு கால அட்டவணை அப்படின்னு பார்த்தோம்னா, கிறிஸ்துவுக்கு முன் கிபி 44ல 44ல கொரிந்து பட்டணம் வந்து ரோமர்களுடைய ஒரு காலனி. எப்படி இந்தியா வந்து பிரிட்டிஷ்காரங்களுடைய ஒரு காலனியா மாறுனுச்சோ, அதே போல கொரிந்து பட்டணம் வந்து ரோமர்களுடைய காலனியா 44ல மாறுது. அது வந்து கிறிஸ்துவுக்கு பின் சொல்லிட்டேன், தப்பு. பிசி, கிறிஸ்துவுக்கு முன் 44ல மாறுது. கிறிஸ்துவுக்கு பின் ஏடி, கிறிஸ்துவுக்கு பின் 49ல வந்து யூதர்கள் ரோமாபுரியிலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள், எக்ஸ்பெல் பண்ணப்படுகிறார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு அவங்க ஓடி போய் செட்டில் ஆகுறாங்க. அப்போ பிரிசில்லா, அக்கிலா அப்படிங்கிற இந்த 2 பேர் என்ன செய்றாங்கன்னா, மனைவி மற்றும் கணவன் 2 பேரும் வந்து கொரிந்து பட்டணத்தில் அவங்க செட்டில் ஆகுறாங்க. 50லேருந்து 52 வரை, அதாவது கிபி, கிறிஸ்துவுக்கு பின் 50லேருந்து 52க்குள்ள பவுல் வந்து கொரிந்து பட்டணத்தில் சபையை அவர் ஸ்தாபிக்கிறார். அப்புறம் 54ல பவுல் வந்து எபேசு பட்டணத்திலிருந்து 1வது கொரிந்தியர் புஸ்தகத்தை அவர் எழுதுறாரு, நிருபத்தை எழுதுறாரு. 55ல 2 கொரிந்தியர் அதை எழுதுறாரு. 57ல வந்து பவுல் கொரிந்து பட்டணத்திலிருந்து ரோமர் நிருபத்தை அவர் எழுதுறாரு. 64லிருந்து 65க்குள்ள இந்த இந்த 64 65க்குள்ள நிச்சயமா 70க்கு முன்னாடி டெஃபினெட்லி பவுல் வந்து இரத்த சாட்சியா ரோமாபுரியில மரிக்கிறார். அவருடைய அவருடைய தலையை வெட்டி சிறைச்சேதம் செய்து அவரை வந்து கொண்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் இதனுடைய பேக்ரவுண்ட். இதில் இருக்கிற முக்கியமான தீம்ஸ் என்ன அப்படின்னா, இந்த புஸ்தகத்தில் இந்த நிருபத்தில் இருக்கிற முக்கியமான கருத்துக்கள்லாம் என்னன்னா, தேவனுடைய ஞானம், உலக ஞானம் சொன்ன, சபை ஒற்றுமையாக இருக்கிறது, பரிசுத்தம், மாரல் பியூரிட்டி, அன்பு, அப்புறம் ரெஸ்பான்சிபிள் கிறிஸ்டியன் ஃப்ரீடம், ஆர்டர்லி ஒர்ஷிப், அப்புறம் உயிர்த்தெழுதல், அப்புறம் ஆவிக்குரிய வளர்ச்சி, இப்படி பல்வேறு முக்கியமான கருத்துக்களை இந்த நிருபத்தில் நம்ம பார்க்குறோம். ரைட். இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு வந்து ஒரு மிக மிக சுருக்கமான ஒரு இன்ட்ரோடக்ஷனை நான் கொடுக்குறேன். இந்த இன்ட்ரோடக்ஷனை வந்து நான் சிஎஸ்பி பைபிள் ஸ்டடி பைபிள் வந்து நான் எடுத்திருக்கிறேன்.
ஸோ இன்னும் நீங்கள் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் அதை பார்க்கலாம், அல்லது வேறு ஏதாவது பைபிள் ஸ்டடி பைபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம நேராக டெக்ஸ்ட்டுக்குள்ளே போகிறோம். முதல் லெசன், இன்னைக்கு இருக்கிற முதல் லெசன் என்ன அப்படின்னா, ஹூ வி ஆர் இன் கிரைஸ்ட், லேர்னிங் ஃப்ரம் பால்ஸ் கிரீட்டிங். 1 Corinthians chapter 1 verses 1 through 3. நாம் கிறிஸ்துவுக்குள் யாராய் இருக்கிறோம், பவுலுடைய வாழ்த்து செய்தியிலிருந்து கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன? 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 1லிருந்து 3 வரை. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம 1வது வசனத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னம்னா, நான் தமிழில் எடுத்துக்கொள்கிறேன், ஆங்கிலத்தில் நான் வைத்திருக்கிறேன். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, தேவனுடைய விருப்பத்தினாலே கிறிஸ்து இயேசுவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தேனேயும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகவும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் அவர்களுக்கும் ஆண்டவராக இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல மிக தெளிவாக பவுல் 1வது வசனத்துல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பவுல் தன்னுடைய அழைப்பை குறித்து பேசுறாரு. கிறிஸ்து தனக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து இந்த இடத்துல பேசுறத பார்க்குறோம். 1வது வசனத்துல, 1வது அதிகாரம் 1வது வசனத்துல, தான் அப்போஸ்தலராய் இருக்கிறதே தேவனுடைய சர்வ வல்லமை உள்ள சித்தத்தின்படி தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆண்டவர் தான் அவரை அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றதை பார்க்குறோம். ஒரு மனிதனால அப்பாயிண்ட் பண்ணப்படல, ஒரு மனிதனுடைய விருப்பத்தினால அவர் அப்போஸ்தலராய் இல்லை அப்படிங்கிறத சொல்றாரு. தன்னுடைய அதிகாரம், அப்போஸ்தலராய் இருப்பதற்கான அதிகாரம் ஆண்டவருடைய அழைப்பிலிருந்து மற்றும் சுவிசேஷத்தை சொல்வதனாலயும் அவருக்கு என்னது வருகிறது அப்படிங்கிறத அவர் சொல்றார். இந்த இடத்துல தான் அப்போஸ்தலன் அல்ல அப்படின்னு சொல்ல, அப்போஸ்தலன் ஆகும்படி அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்போஸ்தலன் ஆகும்படி அவர் அழைக்கப்பட்டவராக இருக்கிறார். தேவனால அழைக்கப்பட்டவராக, தேவனுடைய விருப்பத்தினாலே அழைக்கப்பட்டவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நாம பார்க்குறோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல மிக தெளிவாக சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய ஊழியத்திற்கான அதிகாரம், அப்புறம் ஆவிக்குரிய அதிகாரம், இது எங்கிருந்து வருது? தேவனுடைய அழைப்பிலிருந்து வருகிறது. இயேசுவின் அப்போஸ்தலனாக கிறிஸ்து அனுப்புனதுனால, அப்போஸ்தலர் அப்படின்னா அனுப்பப்பட்டவர் என்று பொருள். ஸோ கிறிஸ்துவினால அனுப்பப்பட்ட ஒருவராக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுலேருந்து நம்ம வாழ்க்கையில கற்றுக்கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, நமக்கு ஆண்டவர் ஒரு அழைப்பை வச்சிருக்காரு. அந்த அழைப்பின்படி நம்ம வாழ்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். முக்கியமா நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அழைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்க பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகவும் நம்ம இருக்கிறோம். பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள்னா ஆண்டவருக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்புறம் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கோம். அப்படின்னா ஆண்டவருக்காக வேறு பிரிக்கப்பட்டிருக்கோம். என்றைக்கும் ஆண்டவருக்காக வேறு பிரிக்கப்பட்டு இன்னும் அதிகமாக கிறிஸ்துவ போல மாறுவதற்காக, கிறிஸ்துவுக்கு சொந்தமாகவே இன்னும் இருந்து வளருவதற்காக ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார் அப்படின்றத தான் நம்ம இங்க பார்க்குறோம். அந்த அழைப்பை தான் மையமாக வச்சு நம்ம வாழணுமே ஒழிய, நம்மளை மற்றவங்களோட ஒப்பிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய அழைப்பு, என்னுடைய அழைப்பு என்னவா இருக்கு அப்படின்னா, ஆண்டவருக்கு பரிசுத்தமாக இருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம். அப்படின்னா ஆண்டவருக்காக வாழ்வதற்காக, ஆண்டவருக்காக வேறு பிரிக்கப்பட்டிருக்கோம். we are set apart for God அப்படிங்கிறத நம்ம மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, எப்போதுமே நம்ம ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறோமா, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோமா, ஆண்டவருடைய அப்ரூவல் நமக்கு இருக்குதா ஒவ்வொன்றுக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய, மனுஷர்கள் நம்மளை அப்ரூவ் பண்ணுறாங்களா, மனுஷர்கள் நம்முடைய ஸ்டேட்டஸை பார்க்குறாங்களா, அவங்களுக்கு நம்ம பிரியமாக இருக்கிறோமா அப்படிங்கிறத விட ஆண்டவருக்கு நம்ம பிரியமாக இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் தான் நம்மளை அழைச்சார் அப்படின்னும் போது இது ஒரு பெரிய அழைப்பு. அவருக்காக வாழ்வது, அவருக்கு
அவரு அவருக்குள் இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறோம். பரிசுத்தவான்கள் ஆகும்படியும் நம்மளை அழைச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆண்டவருக்குள்ள வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். வேறு பிரிக்கப்பட்டவர்களாகவே எப்போதும் இன்னும் ஆகும்படியாக ஆண்டவர் வந்து அழைச்சிருக்காரு அப்படின்னும் போது நமக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கலாமா அப்படின்னா ஆம்பிஷன் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தலைவர்களாக இருப்பது ஒரு நல்ல ஒரு ஆம்பிஷன் அப்படின்னு சொல்லிட்டு தீமோத்தேயுல 1 தீமோத்தேயு நினைக்கிறேன். அதில் வந்து பவுல் சொல்றார். ஸோ இட்ஸ் a noble ambition to be a leader, overseer அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பட் ஆம்பிஷன் அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, தன்னுடைய பர்சனல் அச்சீவ்மெண்ட்டு, அப்புறம் பர்சனல் ரெக்கக்னிஷன், நாம வந்து அங்கீகரிக்கப்படணும், நாம வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. வளர்றதுல தப்பே கிடையாது. நம்ம வளரலாம். நம்ம என்ன செய்கிறோமோ அதில் வளரலாம், வளரணும். அதில் எந்த தப்புமே கிடையாது. நாம ஒரு நம்மளை எல்லாரும் 4 பேர் மதிக்கணும், அந்த மாதிரி வாழணும் அப்படின்னு நினைக்கிறதுல தப்பே கிடையாது. பட் என்ன நம்ம வந்து ஆம்பிஷன் ட்ரிவனா இருக்கும்போது, நமக்கு வந்து ஆம்பிஷன் மட்டும்தான் ஒரு கோலு. நம்ம வளரணும், வளரணும், மேலே போகணும், போகணும், போகணும் அப்படிங்கிறது மட்டுமே நோக்கமாக இருக்கும்போது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து தாழ்மை அப்படின்னு இருக்காது. அப்புறம் நம்ம வந்து சர்வீஸ் மைண்டடாக இருக்க மாட்டோம். நம்ம மக்களுக்கு சேவை செய்யணும், ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற அந்த மைண்டு வந்து நமக்கு இருக்காது. ஸோ இயேசு கிறிஸ்து வந்து அஹ், ஒரு நோக்கத்தோடு தான் இருந்தார். அந்த நோக்கம் என்ன அப்படின்னா, நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கணும். அப்புறம் அவர் உயிரோடு எழும்பணும். அப்புறம் பரம்பேறணும். அவர் வந்து ஒரு பெரிய நோக்கத்தோடு வந்தார். அந்த நோக்கத்தை ஒரு ஒரு மீட்பின் நோக்கம், ரிடம்டிவ் பிளான், அதை வந்து அவர் முடித்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர் வந்து உயர்த்தப்பட்டதுக்கு உயர்த்தப்படுவதற்கான ஒரு வழி என்ன அப்படின்னா, மரணம், பாடுகள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அவர் தன்னை மரண பரியந்தம் தாழ்த்தினார் அப்படின்னு சொல்லிட்டு வேத புஸ்தகத்தில் பார்க்குறோம். அப்போ நம்ம வந்து நம்மை தாழ்த்துவது, தாழ்மையாக இருப்பது வந்து மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அடுத்தது நம்ம இதுலேருந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பவுல் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. அவருடைய அதிகாரம், அப்போஸ்தலனாக இருப்பதற்கான அதிகாரம் வந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வருது. தேவனுடைய விருப்பத்தின் மூலமாக வருது. தேவன் தான் கொடுத்தாரு அப்படிங்கிறத சொல்றதுனால, அவர் வந்து யாருக்கு கீழ்ப்படியணும்? இப்ப நாம ஒரு கம்பெனியில வேலை செய்றோம்னா, அந்த எம்ப்ளாயருக்கு நம்ம கீழ்ப்படிவோம். அவருக்கு தான் கணக்கு குடுப்போம் இல்லைங்களா? ஸோ அதே போல இங்க வந்து பவுல் வந்து ஆண்டவருக்கு தான் கணக்கு கொடுக்கணும். அவருக்கு தான் ஒவ்வொரு நாளும் டெய்லி பேசிஸ்ல, அதாவது அ வாரம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் தான் அவரை நடத்தும்படியாக இருக்கிறார். சரி, இப்ப நம்ம ஆண்டவருக்காக பிரிக்கப்பட்டிருக்கிறோம், வேறு பிரிக்கப்பட்டிருக்கோம், பரிசுத்தவான்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற இந்த அழைப்பின் கீழே தான் நம்ம செய்யற எல்லா விஷயமே வருது. நான் வந்து ஒரு பிசினஸ் மேனா இருக்கேன்னா, நான் பிசினஸ் மேனா இருக்கிறதும் ஆண்டவர் வந்து பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்காரு இருக்குல்ல, அதுக்குள்ள தான் வருது. ஸோ அப்ப அ என்னுடைய பிசினஸ்ல டெய்லி பேசிஸ்ல நான் வந்து ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறேனா? அப்படிங்கிற கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. சரி, இப்ப நம்ம சிந்திப்பதற்காக ஒரு கேள்வி. நம்ம கடைசியில கூட நம்ம இத பத்தி பேசலாம். இந்த இந்த வசனத்த வச்சு நம்ம சிந்திப்பதற்கான ஒரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து மற்றவங்க என்ன அப்ரூவ் பண்ணணுன்ட்டே நான் தேடிக்கிட்டே இருக்கிறேனா? மற்றவங்களுடைய அப்ரூவலையே நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேனா? மற்றவங்க என்ன ஆமோதிக்கணும். மற்றவங்க வந்து என்ன சரி, சரின்னு சொல்லணும் அப்படிங்கிறதே நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேனா? அல்லது ஆண்டவர் என்ன அழைச்சிருக்கிறாரு. ஆண்டவருக்கு நான் பிரியமா இருக்கணும். ஆண்டவர பிரியப்படுத்தினா போதும் அப்படிங்கிறத நான் மனதில வச்சிருக்கேனா? அப்படிங்கிறத நாம பார்க்கணும். அதனால நான் அ மனுஷங்கள பிரியப்படுத்த வேண்டாம். நல்ல விதத்தில பிரியப்படுத்த வேணாம் அப்படின்னு நான் சொல்லவே இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பவுல் வந்து சொல்றாரு, கிரேக்கர்களுக்கு கிரேக்கர்களாக இருந்தார். யூதர்களுக்கு யூதரா இருந்தாரு. அதாவது நல்ல விதத்தில ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு நான் ஊழியம் செய்ய போறேன். ஒரு கிராமத்துக்கு. அங்க வந்து அவங்களுக்கு ஏற்ற மாரி நானு ட்ரெஸ் பண்ணிட்டு போறேன். அவங்களுக்கு அவங்களுக்கு ஏத்த மொழியில நான் பேசுறேன். அவங்களோட நான் உட்காந்து சாப்பிடுறேன். அவங்க குடுக்குற சாப்பாடு எனக்கு எனக்கு அது வந்து பழக்கம் இல்லனாலும் அத நான் சாப்பிடுறேன். அப்படின்னு வச்சுக்கங்களேன். அவங்களுக்கு ஏத்த மாரி நானு போறேன். நல்ல விதத்தில நாம என்ன செய்யலாம்? நிச்சயமாக அ மற்றவங்கள பிரியப்படுத்தலாம். பட் டெஃபினெட்லி அ ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில நம்ம பிரியப்படுத்தவும் கூடாது. மற்றவங்களுடைய வ வேலிடேஷன வந்து நமக்கு அப்ரூவல வந்து எதிர்பார்க்கவே கூடாது. மற்றவங்க வந்து நம்மள அப்ரூவ் பண்ணணும், சரின்னு சொல்லணும் அப்படின்றத எதிர்பார்க்கக்கூடாது. அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2வது வசனத்தில அவர் சொல்றாரு. 1வது வசனத்திலயும் சொல்றாரு.
அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தேனேயும் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கணும். சாஸ்தீன்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ சொஸ்தேனேயும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ சொஸ்தேனே மற்றும் பவுல் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா பவுலுடைய கருத்துக்கள் தான். பவுலுடைய ஸ்கிரைபா இவர் வந்து எழுத்தாளராக சொஸ்தேனே இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அழைக்கப்பட்டவராகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தேனேயும் கொரிந்தியிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் மட்டும் எல்லாருக்கும் நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு பார்ட்னர்ஷிப், ஒரு ஷேர்டு மினிஸ்ட்ரி, ஒன்றாக சேர்ந்து ஊழியம் செய்யும் ஒரு நபராக நம்ம இங்கே பவுலை நம்ம பார்க்குறோம். பவுலுக்கு வந்து யாருக்கிட்டே அவர் சண்டையே போட்டது இல்லையா, அதாவது வாக்குவாதமே பண்ணது இல்லையா அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ் பேதுருக்கிட்ட அவர் வாக்குவாதம் பண்ணியிருக்கிறாரு. பர்னபா கிட்ட கூட அவர் வாக்குவாதம் பண்ணியிருக்காரு. ஜான் மார்க்கு கிட்ட ஒருவேளை ஒரு வாக்குவாதம் பண்ணியிருக்கலாம், டெஃபினெட்லி. அப்போ ஊழியம் அப்படின்னு வரும்போது நம்ம யார்கிட்டையுமே முரண்படவே மாட்டோமா அப்படின்னா, டெஃபினெட்லி முரண்பட தான் செய்வோம். சிலது அவங்க செய்கிறது நமக்கு பிடிக்காது. அப்போ நம்ம அந்த அந்த பிட்டர்னஸையே வச்சுக்கிட்டு, அந்த கசப்பையே வச்சுக்கிட்டு நம்ம அவங்கள எதிர்த்துக்கிட்டே இருப்போமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ ஒரு சில வேலைகளில் நமக்கும் அவங்களுக்கும் ஒத்து வராது. ஒரு டெம்பரமெண்ட் சரியாக இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஸ்டைல் ஆஃப் மினிஸ்ட்ரி ஹேண்ட்லிங் திங்ஸ் மே நாட் பி த சேம். அப்போ என்ன செய்கிறாங்க, அவங்க பிரிகிறாங்க. எதுக்கு பிரிகிறாங்க அப்படின்னா, ஊழியம் செய்யறதுக்காக தான் பிரிகிறாங்க. ஒருத்தவங்க வந்து சண்டை போட்டுக்கிறதுக்காக கிடையாது. ஒருத்தவங்கள பகைச்சி நிற்கிறதுக்காக இல்லை, எதிராளியாக நிற்பதுக்காக இல்லை, அல்லது எதிர்த்து ஊழியம் செய்வதற்காக கிடையாது. எல்லாருமே ஒருத்தவங்களுக்கு அதாவது ஆதரவாக இருந்து தான் ஊழியம் செய்கிறாங்க. பட் என்னது டிஃப்ரெண்ட்டான விதத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, போயிட்டு ஊழியம் செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ பவுலை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பவுல் முரண்பட்டாலும் எப்போதுமே அவர் வந்து தன்னோடு கூட ஒரு சிலரை பார்ட்னராக வச்சுக்கிட்டே தான் அவர் ஊழியம் செஞ்சார். பிரிசிலா, அக்கிலா, பர்னபாஸ், அப்புறம் சைலஸ், சீலா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சொஸ்தேனே அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ பார்ட்னர்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மியூச்சுவல் அக்கௌண்டபிலிட்டி, ஒருத்தவங்களுக்கு கணக்கு கொடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சபை வந்து ஆண்டவருக்கு சொந்தமாக இருக்கிறது, தலைவர்களுக்கு சொந்தம் இல்லை. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய சபைக்கும் அவர் சொல்கிறார், தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் ஆண்டவராக இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறேன்னு சொல்கிறார். தேவனுடைய சபைக்கும் அப்படின்னு சொல்கிறார். தேவனுடைய சபை சொசைனி என் கூட இருக்காரு, நான் அவரோடு இருக்கிறேன், ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கே ஊழியம் செய்கிறோம், உங்களுக்காக நாங்கள் ஊழியம் செய்கிறோம். அப்புறம் அந்த சபையில் உள்ள தலைவர்களுக்கு அவர் எழுதுறாரு, சபையில் உள்ள மக்களுக்கு இதை எழுதுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த சர்ச்சில் வந்து டிவிஷன் இருந்துச்சா அப்படின்னா, டெஃபினெட்லி டிவிஷன் இருந்துச்சு. கொரிந்து சபையில் பிரிவு இருந்துச்சு, அப்புறம் ஆவிக்குரிய பெருமை இருந்துச்சு, தன் சுயத்தை மையமாக கொண்ட செல்ஃப் சென்டர்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி இருந்துச்சு, சுயத்தை மையமாக கொண்ட ஆவிக்குரிய பெருமை எல்லாம் இருந்துச்சு. பட் அவங்களுக்கு என்ன செய்யறாருன்னா, ஒரு பார்ட்னரை சொசனையோடு சேர்ந்து அவர் இதை எழுதுவதை நாம் பார்க்குறோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்போ வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் மற்றவங்களோட சேர்ந்து தாழ்மையோட ஊழியம் செய்வது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். டீம் ஒர்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நான் வந்து பைபிள் காலேஜ் படிக்கும்போது என்னுடைய பிரின்சிபல் அடிக்கடி சொல்வார், நன் ஆஃப் அஸ் ஆர் ஆஸ் ஸ்மார்ட் அஸ் ஆல் ஆஃப் அஸ் புட் டுகெதர் அப்படின்னு சொல்வார். நன் ஆஃப் அஸ் ஆர் ஆஸ் ஸ்மார்ட் ஆஸ் ஆல் ஆஃப் அஸ் புட் டுகெதர். நாம் எல்லாம் சேர்ந்து நம்ம எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் தனிமையாக இருக்கும்போது ஸ்மார்ட்டாக இல்லை அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறார். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம ஒன்றாக சேர்ந்து இருப்பதில் நமக்கு வந்து ஒரு வல்லமை உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் நம்ம எல்லாரோடையும் சேர முடியாது, ஆனால் நமக்கு லைக் மைண்டட் ஆட்களோட தான் நம்ம சேர முடியும். ஸோ லைக் மைண்டடோட ஆட்களோட சேர முடியும். அதே நேரத்தில் ஒரு 100 காரியங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு காரியத்தில் நம்ம ஒன்றா சேர முடியும்னா அந்த ஒரு காரியத்தில் நம்ம என்ன செய்யலாம், நம்ம ஒன்றா சேர முடியும். பட் எப்படியாவது நம்ம ஒன்றா சேர்ந்து நம்ம ஊழியம் செய்வது, காரியங்களை செய்வது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எதிராளிகளை போல் மற்றவங்களை ட்ரீட் பண்ணக்கூடாது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அப்புறம் இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஒற்றுமையாக இருப்பதற்கான இன்டென்ஷனாலிட்டி, இன்டென்ஷன், நம்முடைய நோக்கம் இருக்குல்ல, அதை வந்து காத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அப்படின்னு சொல்றது, அதையும் நம்ம இங்கேருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். எனவே பெருமை, போட்டி இது எல்லாத்தையும் நம்ம எதிர்ப்பது, பெருமையை எதிர்ப்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இங்க வந்து கிறிஸ்துவுடைய தேவனுடைய சபை அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப நம்ம ஷாሎም கம்யூனிட்டி சர்ச் எடுத்துக்கிட்டோம்னா, இது வந்து தேவனுடைய சபை தான். என்னுடைய சபையோ அல்லது நம்முடைய சபையோ கிடையவே கிடையாது. ஆண்டவருக்கு தான் இது சொந்தமாக இருக்குது. எனவே இந்த சபை வந்து ஆண்டவருக்கு சொந்தம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் என்ன செய்றோம்? சபையில அங்கத்தினர்களாக நாம் இருக்கிறோம். அங்கத்தினர்கள் அப்படின்னா, பாடி பார்ட்ஸா, சரீரம், அந்த சரீரத்தினுடைய மெம்பர்ஸா நம்ம என்ன செய்றோம்? நாம இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்ப ஸ்டூவர்டா இருக்கிறோம். ஒரு ஒரு இத இத வந்து பராமரிக்கிறவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்த அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்கலாம். அடுத்தது இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது வசனத்துல ஆ பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகவும், பரிசுத்தவான்கள் ஆகும்படியும் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்குறோம். நம்ம நம்மள பரிசுத்தமாக்குனது யாரு? தேவன். எதனால பரிசுத்தமாக்கியிருக்காரு? தன்னுடைய கிருபையினால கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள் அப்படின்றத பார்க்கிறோம். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக நம்ம இருக்கிறோம். எதனால அப்படின்னா, கிருபையினால அப்படிங்கிறத நாம மறந்து விடவே கூடாது. அப்ப நம்ம எதுக்கு முக்கியமா ஆண்டவர் அழைச்சிருக்காரு அப்படின்னா, ஆண்டவர் நம்மள பரிசுத்தமாக்கி இருக்கிறார் இல்லையா? பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த பரிசுத்தத்த இந்த உலகத்துல வாழ்ந்து காண்பிப்பதற்காக தான் அழைச்சிருக்காரு. இதை எப்படி நம்ம வாழ முடியும்? ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து வாழ முடியும் அப்படிங்கிறத நாம என்றைக்கும் மறந்து விடவே கூடாது. ஸோ உங்களுக்கு எனக்கு ஒரு ஐடென்டிட்டி, ஒரு அடையாளம் இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். இந்த உலகத்துல அவருக்காக வாழ்வதற்காக வேறு பிரித்திருக்கிறார். அப்படிங்கிறத நம்ம ஒரு நாளும் மறந்து விடவே கூடாது. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் வாழும்போது இந்த ஐடென்டிட்டி, ஒரு புது ஐடென்டிட்டி இருக்குல்ல, ஒரு புதிய அடையாளத்த ஆண்டவர் குடுத்திருக்கார்ல. நம்ம ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிங்கிறத நம்ம ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. நமக்கு வாழ்க்கையில பல்வேறு ஐடென்டிட்டி இருக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் மெடிக்கல் டாக்டரா இருக்காருன்னா, மெடிக்கல் டாக்டர் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி. அப்புறம் அவர் வந்து மேரிடா இருப்பாருன்னா, ஹஸ்பண்ட் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி. இல்ல ஃபீமேல் டாக்டரா இருந்தாங்கன்னா, ஒய்ஃப் அப்படிங்கிற ஐடென்டிட்டி. இப்படி பல ஐடென்டிட்டி அடையாளங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது இருக்கிறது. பட் எல்லாத்த காட்டிலும் ஒரு பெரிய ஐடென்டிட்டி நீங்களும் நானும் அ சந்தோஷமா அ இத குறித்து இருக்கணும். அது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள்ள நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம். அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மள அழைச்சிருக்காரு. பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைச்சிருக்காரு. பரிசுத்தமாக்கியிருக்கிறார். அதுதான் என்னது? ஒரு பெரிய ஐடென்டிட்டி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்ப ஆண்டவர் சொல்றது போல, ஆண்டவர் வந்து பரிசுத்தமா இருக்கிறாரு. நாமளும் அவர போல பரிசுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அழைச்சிருக்காரு. அப்ப இத நம்ம மனசுல வச்சு, நம்முடைய சிந்தனை, நம்முடைய வார்த்தை, நம்முடைய செயல்கள் இது எல்லாவற்றிலும் வந்து ஆண்டவருடைய கிருபைய வந்து நம்ம ரிஃப்ளெக்ட் பண்றவங்களா, பிரதிபலிக்கிறவர்களாக நம்ம இருக்க முடியும். ஏன்னா இருக்கணும். நானும் நீங்களும் வந்து நம்முடைய செல்ஃப் எஃபர்ட்னால, நம்முடைய சுய முயற்சினால ஒரு நாளும் பரிசுத்தமா இருக்கவே முடியாது. நம்ம ஆண்டவருடைய கிருபை நமக்கு தேவை. நம்ம ஆண்டவருடைய கிருபைய சார்ந்து நம்ம நிச்சயமாக பரிசுத்தமா இருக்க முடியும். அது மட்டுமல்ல, ஏதாவது ஒரு பாவத்த நம்ம வந்து மேற்கொள்ள முடியலன்னா, ஆண்டவருடைய கிருபைய சார்ந்து, "ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க" அப்படின்னு ஆண்டவரையே சார்ந்து இருக்கும்போது, நிச்சயமாக அந்த பாவத்த நம்ம மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த அ பரிசுத்தம் அப்படிங்கிறது எத காண்பிக்குதுன்னா, எந்த அளவுக்கு நீங்க டிஸ்டிங்டிவா இருக்கீங்க இந்த உலகத்துல. எந்த அளவுக்கு நீங்க வித்தியாசமா இருக்கீங்க அப்படிங்கிறத காண்பிக்குது. ஒருத்தர் வந்து இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணாரு. அதாவது, "நான் பரிசுத்தமா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருங்கன்னு" சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு இல்லைங்களா? அத இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணாரு. இந்த டிரான்ஸ்லேஷன் வந்து அ என்னது வேலிடான டிரான்ஸ்லேஷன் தான். தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, அந்த அர்த்தத்த வச்சு, அ அந்த அந்த பரிசுத்தம் அப்படிங்கிற அந்த எபிரேயத்திலயும், கிரேக்கத்திலயும் உள்ள அந்த வார்த்தைகளுடைய அர்த்தத்த வச்சு அவரு சொன்னார். "ஐ அம் அ டிஃபரண்ட் காட். சோ யூ பி அ டிஃபரண்ட் பீப்பிள்" அப்படின்னு ஆண்டவர் டிஃபரண்ட் அப்படின்ற அர்த்தத்த வச்சு சொன்னார். "ஐ அம் டிஃபரண்ட். சோ யூ பி டிஃபரண்ட்." நான் வித்தியாசமான ஒரு தேவனா இருக்கிறேன். எனவே நீங்க வித்தியாசமான மக்களா இருங்க அப்படின்னு ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணாரு. நான் அது வந்து வேலிட்ன்னு நெனைக்கிறேன். நான் அத வந்து மாத்தி சொல்லல.
அதாவது அப்படிதான் சொல்லணும் அப்படின்னு நான் சொல்ல, பட் அதனுடைய ஒரு அர்த்தமும் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் அதில் இருக்குது அப்படிங்கிறத நான் அழுத்தி சொல்கிறேன். ஸோ இந்த உலகத்தில் நீங்கள், நான், நம்ம எல்லோருமே எந்த அளவுக்கு வித்தியாசமாக இருக்கிறோம், ஆண்டவருக்குள்ளே இருந்து எப்படி வித்தியாசமாக இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போ நம்ம யோசித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துலலாம், எந்தெந்த ஏரியாக்களில் நம்ம இன்னும் அதிகமாக நம்ம இந்த பரிசுத்தத்தை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசித்து பாருங்கள். டைம் இருந்துச்சுன்னா அப்புறமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட். அடுத்தது வந்து நம்ம கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2, 3 இந்த வசனங்களில் நம்ம பார்க்குறது கிரைஸ்ட் சென்டர்ட் அண்ட் ட்ரினிடேரியன் சால்வேஷன். அதாவது கிறிஸ்துவை மையமாக கொண்ட திரியேக தேவன் கொடுக்கும் ரட்சிப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல வந்து 3வது வசனம் சொல்கிறாரு. சரி, 2வது வசனத்திலே பார்க்கலாம். தேவன் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம். அப்புறம் தேவனுடைய சபை அப்படின்றாரு. எங்களுக்கும் அவருக்கும் ஆண்டவராக இருக்கிற நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் கீழே 3வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அப்புறம் பிதாவாகிய தேவன் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்குறோம். நம்ம எதை எடுத்தாலும் அதாவது எதை எடுத்தாலும் திரியேக தேவனை மையமாக வச்சு தான் நம்ம பார்க்கணும். ரட்சிப்பா, திரியேக தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையா, அதுவும் என்னது, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். எதுவாக இருந்தாலும் சரி, ஜெபம் எதுவாக இருந்தாலும் நம்ம திரித்துவத்தை மனசில் வச்சே நம்ம பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதனால தான் இந்த இடத்துல வந்து பிதாவாகிய தேவனாலும் கிறிஸ்துவ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ நம்முடைய ரட்சிப்பு வந்து திரியேக தேவன் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மறந்து விடக்கூடாது. கிருபையும் சமாதானமும் எங்கிருந்து வருது அப்படின்னா, பிதா மற்றும் குமாரன், அஃப்கோர்ஸ் பரிசுத்த ஆவியானவர் அவர்கிட்ட வருகிறது. அவங்க 2 பேரும் நம்மளை வந்து ரட்சித்திருக்காங்க. 3 பேருமே நம்மளை ரட்சித்திருக்காங்க. ஸோ அந்த அவருடைய அன்பிலிருந்து என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய தன்மையிலிருந்து, ஃப்ரம் த நேச்சர் ஆஃப் த ட்ரையூன் காட் ஃப்ளோ கிரேஸ் அண்ட் பீஸ் அப்படிதான் நம்ம பார்க்குறோம். திரியேக தேவனுடைய அந்த தன்மையிலிருந்து கிருபையும் சமாதானமும் வழிந்தோடுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த இவர்களுக்கு தான் என்னது இந்த சபை வந்து சொந்தமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ நம்ம இந்த விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தலாம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிறிஸ்துவை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கையை வாழணும். நம்முடைய அடையாளம், நம்முடைய ப்ரையாரிட்டிஸ், நம்முடைய வாழ்க்கையில் முக்கியம் அப்படிங்கிறது என்ன? நம்முடைய தீர்மானங்கள், நம்முடைய நோக்கங்கள், ஒவ்வொரு நாளும் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் இயேசுவை மையமாக வைத்தே இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம வந்து அவருடைய கிருபை சமாதானத்தில் இளைப்பாற வேண்டும். We have to rest in grace and peace of God. ஆண்டவர் கொடுக்கிற அந்த கிரேஸ், கிருபை, அப்புறம் சமாதானத்தில் நம்ம இளைப்பாற வேண்டும். ஆண்டவரே எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, நான் சோர்ந்து போயிருக்கிறேன், நான் சார்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லை. நம்ம அப்படியே அவர் ஒரு ஒரு சேரில் நீங்கள் உட்காந்து இந்த சேர் உங்களை தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அதில் அப்படியே படுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு சோஃபாவில் படுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? நீங்கள் வந்து எந்த பயமும் இல்லை, அந்த சோஃபா விழுந்துராது, தாங்கும் அப்படிங்கிற அந்த அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அது போல் நீங்கள் ஆண்டவரில் இளைப்பாற வேண்டும். அதுதான் அவருடைய கிருபையில் இளைப்பாற வேண்டும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வர்ஷிப் வித் ட்ரினிடேரியன் அவேர்னஸ். நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் போது நம்ம பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான மூவரையும் தான் ஆராதிக்கிறோம். ஸோ அந்த மனப்பான்மை எப்போதுமே நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். நம்ம என்ன செய்கிறோம்? மூவரையும் ஆராதிக்கிறோம் அப்படிங்கிற அந்த காரியம் இருக்கணும். ஸோ அப்போ வர்ஷிப்னா என்ன அப்படின்னா, வர்ஷிப் மீன்ஸ் என்கேஜிங் காட் டீப்லி. ஆண்டவரோட உறவாடுவது தான், ஆண்டவரோட ஈடுபடுவது தான் எனது ஆராதனை அப்படிங்கிற பார்க்குறோம். எப்படிப்பட்ட ஆண்டவராக இருக்காரு? திரியேக தேவனாக அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்.
ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம்.